சொல்லிட்டு போறதை பத்தி ஒண்ணும் கிடையாதுங்க. வந்தே மாதரமுக்கு என்ன அர்த்தம்? வந்தே மாதரம் சொன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மண் இருக்குல்ல, மண்ணை வந்து நாங்க வணங்குகிறோம், தாய் மண்ணை, தாய் மண்ணே வணக்கம் அதுக்கு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனா அது அப்படி தாய் மண்ணே வணக்கம் அந்த தீன் போட்ட ரகமான அப்படின்னு சொல்லிவிட்டார், விளங்குதா? அப்ப தாய் மண்ணே வணக்கம்னு சொல்லி அப்படி அந்த அர்த்தம் அதுல இருக்குது. முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி நாங்க எப்படி சொல்றோம்னு கேட்டா, தேசபக்தி என்பது இந்த மண்ணை வணங்குறதுல இல்ல, மண்ணை வந்து நேசிக்கணும், மண்ணை காப்பாற்றணும். அடுத்தவன் எடுக்க வந்தான்னு சொன்னா ஒரு ஜான் இடமா இருந்தாலும் விட்டு கொடுக்காம உயிரை கொடுத்து போராடி தக்க வைக்கணும், அது தேசபக்தி. ஆனால் முஸ்லிம்கள் வந்து ஒரு காலத்திலையும் மண்ணையோ கல்லையோ வேற எதையுமோ வணங்க கூடாதுன்னு இருக்குது. அப்ப வணங்குன்னு சொல்லணும், நீங்க எங்களை சொல்றீங்க தாய் மண்ணை நேசிக்கணும்னு சொல்லுங்க, அது நியாயம். வணங்குன்னு சொல்லி நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நீங்கள் எங்கள் மீதோ, நாங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நாங்கள் உங்கள் மீது திணிக்க கூடாதுங்க. எப்ப அது நேசம் வரும்னு சொன்னா மனித நேயம், நீங்க வழிபாடா நினைக்கிறீங்கல்ல, உதாரணமா நீங்க வந்து முருக கடவுளை வணங்குறீங்க, வணங்கலாம். நானும் வணங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது, நீங்க வணங்கலாம். நான் அல்லாஹ் வணங்குறேன், நீனும் அல்லாஹ்வை தான் வணங்கணும் நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம எப்படி நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா ஒற்றுமை நீடிக்கும் கேட்டா, ஒரு மதத்தவர்களுடைய வணக்க முறைகளை, வழிபாட்டு முறைகளை இன்னொரு மதத்தவர்களுக்கு திணிக்க கூடாது. மத வழிபாட்டை வந்து தேசபக்திங்கிற பேர்ல சொல்லவும் கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அதிக வந்து தாய் மண்ணை நாங்கள் வணங்குகிறோம் என்று முஸ்லிம்கள் சொல்லக்கூடாது என்று தெரிஞ்சு இருந்தோம், அதையே நாங்க சொல்லணும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லலைன்னா என் தேசபக்தி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தேசபக்தி எதுல பார்க்கணும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது முஸ்லிம்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யறாங்களா, களத்தில் நிக்கிறாங்களா, உயிர் தியாகம் பண்றாங்களா, அது தேசத்துக்கு விரோதமா போறாங்களா, ரகசியத்தை காட்டி கொடுக்கறாங்களா, ஐஎஸ்ஐக்கு வேலை போறாங்களா, அதுதான் தேசபக்தியை அளக்கிற அளவுகோலை தவிர எது இல்ல. இந்த வார்த்தைகளை சொல்வது இல்ல. உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இப்ப இந்து மதத்துல வந்து கல்விக்கு கடவுள் சரஸ்வதி எல்லாரும் சொல்றாங்க, அது சர்வசாதாரணமா அது ஓகே, உங்களுக்கு ரைட்டு. என்னைய வந்துகிட்டு நீ வந்து சரஸ்வதி வணக்கம் சொல்லிட்டு தான் நீ புத்தகத்தை திறக்கணும்னு சொன்னா அது திணிக்கிறதாகும்ல. நான் வந்து எனக்குன்னு ஒண்ணு கல்விக்கு நான் வச்சுக்கிட்டு இதைத்தான் நீங்க சொல்லணும் நான் சொன்னா அது திணிக்கிறதாகும்ல. ஒரு மதத்துக்காரங்க மத நம்பிக்கைய தேசபக்திங்கிற பேர்ல இன்னொருத்தங்க மேல திணிக்க வேணாமே. இந்த வந்தே மாதரம் சொல்றது ஏன் அளவுகோலாக்குறீங்க? வந்தே மாதரம் சொல்வது தேசபக்திக்கு அளவுகோல் என்று ஏன் நீங்க ஆக்குறீங்க? ஒரு ஜனகணமான தேசபக்தி பாடல் இருக்குது, அதை வந்து எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அதை சொல்றோம்? அதுல வந்து ஒரு அந்த மாதிரியான ஒண்ணும் இல்ல, தாய் மண்ணை வணக்கம் கும்பிடுறோங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இல்ல. அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது எல்லாரும் தானே போராடணும். முஸ்லிம்கள் போராடணும், சீக்கியர்கள் போராடணும், இந்துக்கள் போராடணும், மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க போராடணும், எல்லாரும் தான் போராடணும். அப்ப எல்லாருக்கும் உள்ள ஒரு நாட்டில் வந்து அப்படி நினைக்கிறதுனால தான் விவகாரம் வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.